வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எமோராஸ் டெக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்டாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் போயிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் பேக்ரவுண்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. லேயர் போயிட்டு இமேஜ் போயிட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டை நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. லேயர் போயிட்டு இமேஜ் போயிட்டு நீங்கள் என்ன இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ராப் ஆப்ஷன் போயிட்டு ஷேப் ஆன் பண்ணி ரவுண்ட் வச்சுக்கோங்க. அதை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சாங்கை ஆட் பண்ணணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் போயிட்டு இமேஜ் போயிட்டு நான் கொடுத்துருக்க க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரோமோகி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு லாஸ்ட்டில் உள்ளதை 0 ஆக்கிடுங்க. நடுவில் உள்ளதை ஃபுல் ஆக்கிடுங்க. பிரைட்னஸை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க.
லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த சாங்கோட நேமை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. கலர் ஆப்ஷன் போயிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு உங்கள் சாங்கோட செகண்ட் வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. கலர் ஆப்ஷன் போயிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் சேனல் லோகோவை ஆட் பண்ணிடுங்க. லேயர் போயிட்டு இமேஜ் போயிட்டு உங்களோட சேனல் லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சேனல் லோகோவை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்னாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.